அம்மா இங்க. எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிருக்காங்க. எதுக்கு? உனக்கு பொண்ணு கேக்குறதுக்கு. என்ன வளர்ற? நிஜமாதானே? உனக்கு பவானிய பொண்ணு கேக்குறதுக்காக எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிருக்காங்க. அந்த முட்டாளோட ஐடியா அது அம்மாதான். பேசிக்கிறேன். அத்தை, என்னத்த ரொம்ப முடியலையா? கை வலிக்குதுமா. வாங்கத்த, இப்படி மெதுவா சாஞ்சு உட்காருங்க. என்னத்த முகலாம் இப்படி வேர்த்திருக்கு? நான் சுடு தண்ணி வச்சு கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, அந்த தைலத்தை மட்டும் கொண்டு வா போறோம். இருங்க, எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்ன பார்த்து வரக்கூடாதா? என்ன அவசரம்? அத்தைக்கு மறுபடியும் முடியலங்க. அத்தை, என்னம்மா பண்ணுது? கை வலிக்குதுடா. என்னாச்சு? கை வலிக்குதுங்க. கை வலிக்குதா? மறுபடியுமா? ஆமாங்க. அத்தை, டாக்டர் கிட்ட போயிட்டு வரல அத்தை? வேண்டாமா, அதான் தைலம் தடவிக்கிறேனே, சரியா போயிடும்மா. என்ன மீனாட்சி, என்னமோ டாக்டருக்கு படிச்ச மாதிரி பேசுற. இதெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாதுவா? டாக்டர் போய் பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லங்க, சரியாயிடுங்க. அம்மா வாமா, டாக்டர்கிட்ட போலாம். வேண்டாண்டா. ஏமா இப்படி கழுத்த இருக்கிற? நான் கழுத்த இருக்கிறேன்னாடா? ஆமா, கழுத்த தான் இருக்கிற. நாங்கெல்லாம் கூப்பிடல, வந்தா குறைஞ்சா போயிடுவேன். எதையோ மனசுல வச்சுட்டு டிராமா போட்டுட்டு இருக்க. ஏங்க இப்படி? வேணாண்டா, நானே ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ டிராமா கிமான்னு பேசாதடா. டேய், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியலையா? என்ன என்னப்பா, நான் எதையோ சொல்லிட்டு நான் அதை மனசுல வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா, இப்போ உன்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா முடியாதா? வேண்டாண்டா, நீ போய் உன் வேலையை பாரு போ. எக்கேட கேட்டு நாசமா போய் தொலை. ஏன் உயிரை வாங்கறதுக்கு வந்திருக்க? லீலா, நான் கிளம்புறேன். தாம்பரம் போயிட்டு அப்படியே பெருங்குளத்தூர்ல ஃப்ரெண்ட் ஒரு வேலை இருக்கு, வர்றதுக்கு நைட் ஆகும். வரேன். லீலா, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா. இதை எடுத்துட்டு வர அத்தை. எனக்கு அந்த தண்ணி பாட்டில கொடுங்க. எனக்கு டைம் ஆகுது, நீ போய் எடுத்து கொடு. என்னங்க? பவானி, இங்க வாமா. பரிசு நல்லா எழுதிருக்கிறியா? நல்லா எழுதிருக்கேன்ப்பா. அதை ஏமா தாரைய பார்த்து சொல்ற? அப்பா முகத்தை பார்த்து சொல்லு. நல்லா எழுதிருக்கேன்ப்பா. ஆனா என்ன ஆனா? ரொம்ப குழப்பமா இருந்துச்சுப்பா. எக்ஸாம் ஹால்ல கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஒரு மாதிரியா இருந்துச்சுப்பா. நினைச்சேன் இன்னைக்கு நீ பரீட்சை கிளம்போது சம்பந்தி அம்மா உன் சம்பந்தம் இதை கேட்டாங்கல்ல, அதை நினைச்சு குழம்பிட்டியா? அப்பா, என்ன படிக்க விடாம நிறுத்துருவீங்களா அப்பா? அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஐயோ, ஏண்டா அனாவசியமா கவலைப்படுற? பைத்தியக்காரி, உனக்கு படிப்பு மேல இருக்கிற ஆர்வம் அப்பாக்கு புரியலையா? நீ படிக்க போற, பெரும் படிப்பு படிக்க போற, அதுக்கு அப்பா பொறுப்பு.
பரீட்சை நல்லா எழுதிருக்கிறியா? எழுதிருக்கேன்ப்பா. அது போதும்டா, பாக்கி நான் பாத்துக்கிறேன் போ. பவானி, பரீட்சை எழுதுறதுலாம் உன் கவனம் எல்லாமே இருக்கணும், வேற எதுலயும் இருக்க கூடாது. நாங்களா இருக்குல்ல, நீ போ. சரி மாமா. வந்துட்டியா பவானி? மூஞ்சி கை கால் கழுவிட்டு வா, டிஃபன் எடுத்து சரிக்கா. இந்தாங்க டிஃபன் சாப்பிடுங்க. இல்ல தனம், பசிக்கல. என்னங்க வந்ததுல இருந்து பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஏண்டி, சாப்பிடுங்க. பசிக்கலன்னு சொல்றேன்ல, தங்கத்திலே நீ டிஃபன் பண்ணி கொடுத்தாலும் பசிச்சா தானே சாப்பிட முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஆசையா செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இந்தாங்க இம்சடி ஒண்ணு. சாப்பிடுங்க. ஏய் ஓசே, ஓசே. என்னடா என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னங்க? தண்ணி என்னாச்சு? பைப் புடி. என்னாச்சுப்பா? ஏன் திடீர்னு வாந்தி எடுக்கிறேன்? என்னாச்சுங்க? என்னப்பா? என்னாச்சு சொல்லுங்க. என்னம்மா இது? என்னமா தெரியல அத்தை. வந்ததுல இருந்து பசிக்கலங்கிறாரு, கை கால்லாம் வலிக்குதுங்கிறாரு. என்னன்னே புரியல. வயிறு மந்தமா இருக்காப்பா? ஆமா. கண்ணை காட்டு. ஒண்ணுக்கு மஞ்சளா போதா? எனக்கு என்னமோ இது மஞ்ச காமால மாதிரி தாமா தெரியுது. ஐயோ, மஞ்ச காமாலையா? அப்ப என்னப்பா, என்னத்த சொல்றீங்க? ஏமா பதற? நம்ம வைத்தியத்தை கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி கொடுத்தா சரியா போயிடும். கூட்டி போ. ஆமா, நான் படுத்து இருந்துட்டு அப்புறமா போறேன். எனக்கு ஒண்ணு இல்ல மாமா, சொன்னா கேளுங்க. ஒண்ணும் இல்லன்னு வைத்தியர் சொல்லிட்டுடா, போடா போ. இல்ல வாங்க முதல்ல. வாப்பா. வாங்க வாங்க. என்ன போசு, புருஷன் பொண்டாட்டி எங்க கிளம்பிட்டீங்க? மாமா உடம்பு சரியில்லை, வைத்தியரை பார்க்க போறோம். போயிட்டு வாங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. இதோ வந்துட்டேன். அடடே தனமா, வா போஸ். என்ன விஷயம்? இவருக்கு மஞ்ச காமால மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? சரி, முன்னாடி வெளிச்சத்துக்கு வாப்பா. நல்லா மேல பாரு. சரி, உள்ள வாங்க. உட்காரு போஸ். ஆமா, மூத்தரம் மஞ்சளா போகுதா? என்ன வைத்தியர் எப்படி கேக்குறிய? பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு இந்த கேள்வியை கேக்குறீங்க? வைத்தியருக்கு அதெல்லாம் கிடையாது போஸ். கேட்கறதுக்கு சரியா பதில் சொன்னா தானே ஒழுங்கா வைத்தியம் பார்க்க முடியும். மஞ்சள் தண்ணியை கரைச்சு விட்ட மாதிரி மஞ்சளா போகுது. சரி சரி, கை காலெல்லாம் வலி அதிகம் இருக்கா? கல்லு போட்ட மாதிரி வயிற்றுல பசி இல்லாம இருக்கா? அடிக்கடி வாந்தி வருதா? நீங்க சொல்ற எல்லாமே இருக்கு வைத்தியரையா. அப்போ கண்டிப்பா இது மஞ்ச காமால தான். போஸ், இந்த வியாதிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயோ, பதறாதம்மா. சொடுக்கு போட்ட மாதிரி நம்ம மருந்து குணமாக்கிறோம். ஆனா நம்ம பத்தியம் தான் கொஞ்சம் கடுமையா இருக்கும். வைத்தியரையா, நான் வேணா டவுன்ல போய் வைத்தியம் பாத்துக்கிறேனே, எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. காமிக்கலாம்ப்பா. ஆனா மஞ்ச காமாலைக்கு நாட்டு வைத்தியம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைக்கு போற கதையெல்லாம் வேணாம். இந்த வியாதிக்கு நல்ல ஓய்வு எடுக்கணும், அலைச்சல் இருக்க கூடாது. புரியுதா? மாமா, டவுனும் வேணாம், டாக்டரும் வேணாம். நான் உங்களை பக்கத்துல இருந்தே பாத்துக்கணும். அதனால இவர்கிட்டயே மருந்து சாப்பிடுங்க. பத்தியம் கித்தியம் சொல்றாரே தானோ? நான் எதுக்கு இருக்கேன்? உங்களுக்கு நல்லபடியா பத்தியம் பாத்துக்க மாட்டேனா? அந்த ஊர்ல உங்களுக்கு கிட்ட இருந்து யார் பாத்துக்குவா? உடம்புக்கு முடியாதப்ப கண்டிப்பா ஒருத்தர் கூட இருக்கணும் மாமா. சரி, புருஷனும் பொண்டாட்டியும் கலந்து பேசி நல்லதா ஒரு முடிவுக்கு வாங்க. அதான் நானும் சொல்றேன், இங்கே இருக்கட்டுங்க. உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டோம். பத்தியில நான் கரெக்டா பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன போஸ்? சரி, அலுப்பு போறதுக்கு ஒரு சூரணம் தர்றேன். போய் சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு காலையில வெறும் வயித்தோட வா. அதுக்கப்புறம் வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோம். சரி. என்னம்மா எல்லாரும் ஏன் இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? போன விஷயம் என்னாச்சு? அந்த வைத்தியர்களை ஏண்டி கேக்குற? அந்த ஆளு என்னமோ செல்வத்தை தான் பிள்ளையாக்கும் அதாக்கும் இதாக்கும்னு பெருசா கதை விட்டால. சரின்னு பொண்ணு கேட்கலான்னு போனா என்னமோ மியுங்கிறா. வலிய போய் பொண்ணு கேட்டு மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. அட கடவுளே, ஏமா இப்படி பண்ணாங்க? இதுல ஆச்சரியப்படத்துக்கு ஒண்ணுமே இல்லடி.
அப்பவே என் அடி மனசுல பட்டுச்சு அந்த ஆளு சரியான பசப்பல்காரன்னு. நாக்குல என்னமோ தேனை தடவுன மாதிரி இன்னைக்கு பேசுவானே தவிர மனசு பூரா ஒரே வஞ்சகம். ஏண்டி நம்ம செல்வம் அந்த ஆளுக்கு மாப்பிள்ளைய கிடைக்கிறதுக்கு அந்த ஆளு பழனி மலைக்கு 18 தடவை காவடி எடுக்கணும்டி. எவ்வளவு கேட்டோம் அந்த ஆளு சாமர்த்தியமாவே இருந்துட்டாண்டி. ஏம்மா நீ எதுவும் அவரை சொல்லலையா? அண்ணி எதுவும் பேசலையா? அந்த கூத்த ஏண்டி கேக்குற? அந்த சிரிக்கி தானமும் கிறுக்கம் போசும் நடுவுல இருக்காங்கல்ல. அந்த சிரிக்கி தானம் இஷ்டத்துக்கும் அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காடி. நாம என்னமோ அவ வீட்டை தேடி போய் நின்னோங்கிற இலக்காரண்டி அவளுக்கு. அம்மா விட்டு தள்ளுங்கம்மா. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு? என் வயிற்றுல பேசி தாண்டா தீக்கணும். இத பாரு மாணிக்கம், நீ என்னமோ சிதம்பரத்தை பத்தி பெருசா மரியாதையை நினைச்சு வச்சிருக்கல, அது எல்லாமே தப்புடா. இப்பவாது புரிஞ்சுக்கோ. நம்புறவங்கள நட்டாத்துல விடுற பாவி. நெத்திக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி விபூதி பூசினா மட்டும் போச்சா? எல்லாம் வேஷம். போதும் நிறுத்துமா. முதலாவது யாரை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போன? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன ஒரு பொருட்டா நினைக்காம இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண காரியத்தினால இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நொந்து போய் கிடக்கிறது நான். என்ன கேட்டிருக்கணும்? ஏன் நிம்மதியை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப அடுத்தவங்க நிம்மதியை சேர்த்து கெடுக்க கிளம்பிட்டீங்களா? நான் நிம்மதியை கெடுக்கிறேனா? ஏன்டா என்ன பத்தி தப்பாவே பேசுற? நீங்க எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே அந்த சிதம்பரம், அந்த ஆள் என்னமோ பெருசா கலெக்டர் மாதிரி பேசுறான். உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்டா. லூசு தனமா பேசாதமா. அவர் கொடுத்துட்டா மட்டும் என்னால எப்படிமா அதை ஏத்துக்க முடியும்? ஏமா மறுபடியும் மனசை புரிஞ்சுக்காம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? விளையாடுற விஷயமா அது? டேய், நான் ஒண்ணும் விளையாடலடா. உன் மேல இருக்கிற அக்கறையினாலதான் போய் பேசினேன். அந்த வேஷக்கார மனுஷன் அந்த ஆளு புத்திய காட்டிட்டாரு. அதத்தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல எல்லாம் வெறும் வாய் பேச்சு தான்டா. நிஜமான பந்த பாசம் அக்கறை எல்லாம் சொந்த பந்தங்கள எவனுக்குமே கிடையாதுடா. அத நீ சொல்லாதமா. அதுக்கான அருகதையோ தகுதியோ உனக்கு கிடையாது. என்னடா என்னென்னமோ சொல்ற? டேய் எதுக்குடா இப்ப அம்மா அப்படி பேசுற? காரணம் இருக்குன்னு நிர்மலாவை கேளுங்க, அவ சொல்லுவா. சொல்லு, கேக்குறாருல. நீ எப்படி சொல்லுவ? கூட்டு கலவணியாச்சே, அதான் அமுக்குழி மாதிரி உட்காந்துருக்க. டேய் என்னடா புதிர் மாதிரி பேசுற? என்ன நடந்துச்சு சொல்லு. சந்தோஷ் அமெரிக்கால இருந்து பணம் அனுப்பிச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? அதான் ரொம்ப சாமர்த்தியமா மூடி மறைச்சிட்டாங்களே. பெத்த அம்மாவும் அருமை தங்கச்சியும். நீங்களும் நானும் லாரிக்கு பணம் போடுறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்போம். அப்பெல்லாம் பணம் இவங்கள்ட்ட இருந்திருக்கு. ஒரு வார்த்தை சொன்னாங்களா நம்ம கிட்ட? கமுக்கமா மூடி மறைச்சாங்கல்ல. இப்ப நம்ம பெருசா பேசுறாங்க. பந்தமா பாசமா அடுத்தவங்கள பத்தி பேச்சு. பெத்த மகனுக்கு பணம் கொடுக்க மனசு வரல. என்னம்மா? அத்தைக்கு ரொம்ப முடியல போல இருக்கு, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சீக்கிரம் வாங்க மாமா. மீனாட்சி, அத்தை. மீனாட்சி என்ன மீனாட்சி பண்ணுது? மீனாட்சி என்னம்மா? மீனாட்சி மாமா, மாமா அத்தை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் மாமா. கூட்டி போலாம். மீனாட்சி, மீனாட்சி போங்க மாமா, ஆட்டோ கூட்டிட்டு வாங்க போங்க. தைரியமா இருங்க அத்தை. நீங்க வாங்க, மெதுவா வாங்க அத்தை. அப்படி வந்து உட்காருங்க அத்தை. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அத்தை.
மாமா வந்துருவாரு அத்தை. ஐயோ என்னத்த இப்படி வேர்த்துட்டே இருக்கு. கடவுளே. அத்தை, அத்தை, கொஞ்சம் பொறுத்துக்கங்க அத்தை. மாமா இப்ப வந்துருவாரு. மாமா ஆட்டோ வந்துருச்சு. வாங்க அத்தை. சரியாயிடு அத்தை. அத்தை. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை. வணக்கம் சார். வாங்கண்ணே வாங்க உட்காருங்க. உட்காரதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. முதலாளி கண்ணா பண்ணு கத்துறாரு. கத்துறாரா? எதுக்கு? கம்பெனி செக்யூரிட்டிக்கு 20 செட்டு யூனிஃபார்ம் தைக்க சொல்லியிருந்தாங்களாம்ல. அதான் அனுப்பிச்சாச்சே. அனுப்பிச்சு வச்சுட்டீங்க. அது தப்பான கலரா. சொன்ன ஷேடை விட வந்த ஷேடு வேறன்னு சொல்லி ஓனர் கண்ணா பண்ணான்னு திட்டுறாருங்க. என்னங்க கிரே கலர் தானே? நீங்க அனுப்பிச்சு வச்சது கிரே கலர் தான். ஓனர் சொன்னது லைட் கிரே. நீங்க அனுப்பிச்சு வச்சது டார்க் கிரே. இந்த யூனிஃபார்ம் கலரை மாத்துறதுக்கு இவங்க யாரு? உடனே திருப்பி அனுப்புன்னு சொல்லி என்ன கண்ணா பண்ணான்னு திட்டுறாருங்க. நான் தான் அதெல்லாம் வேண்டாம், கோபி சாரை பார்த்து வந்துடுறேன்னு சொன்னேன். ஏன் சார் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் எனக்கு விசாரிக்கிறேன். அண்ணே என்ன கோபி? ராகுல் ஏஜென்சில இருந்து செக்யூரிட்டி யூனிஃபார்ம் ஆர்டர் கொடுத்திருந்தாங்கல்ல, அத டார்க் கிரே கலர்ல அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா, அவங்க ஆர்டர் கொடுத்திருக்கிறது லைட் கிரே, நீங்க அனுப்பிச்சிருக்க டார்க் கிரே. உங்க இஷ்டத்துக்கு யூனிஃபார்ம் டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு அறிவு வேணா? நீ சொல்ற அந்த அறிவு எல்லாருக்கும் வேணும். நமக்கு பிடிச்ச கலர்ல யூனிஃபார்ம் தச்சு அனுப்ப கூடாதுதான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதை பண்ணக்கூடாதுங்கிற நன்மையில நான் இல்லையே. எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு. என்ன சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேட்டு தொலை வேண்டியதானே? என்ன ஏன்டா கோச்சிக்கிற? இத பண்ணது உன் அருமை சகல. நான் அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னேன்னா நான் உன்னை அவனை பிரிக்கிறதுக்காக கோல் மூட்டை நீ ஃபீல் பண்ணுவேன். எதுக்கு வந்து நான் தான் 7 இருந்துட்டேன். நல்லா வந்து வாச்சிருக்கீங்களே. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் மெட்ராஸ்ல இருந்து கோபி பேசுறேங்க. பக்கத்துல போசன் இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? லைன்லயே வெயிட் பண்ணுப்பா, இதோ கூட்டிட்டு வரேன். வாமா போய் பேசு. சரிக்கா. ஹலோ, கோபி, நான் தனானி பேசுறேன். அண்ணி, நான் கோபி பேசுறேன். நீ எப்படி இருக்கீங்க? விஜய் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். போசன் இருக்காங்களா? என்ன விஷயம் கோபி? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அர்ஜென்டான விஷயம். உடனே புறப்பட்டு அவர் இங்க வரணும். ஐயோ கோபி, அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. தூக்க மாத்திரை சாப்பிட்டு இப்பதான் படுத்திருக்காரு. ஓ, சரிண்ணே. ரொம்ப முடியலன்னா விட்டுருங்க. நாளை காலைல எந்திரிச்சோன்னா எனக்கு ஃபோன் மட்டும் பண்ண சொல்லுங்க. வச்சுட்டீங்களா? வச்சிருங்க. என்ன சார் அமைதி ஆயிட்டீங்க? ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா முதலாளி கோபம் ஜாஸ்தி ஆயிடும். பண்ணிடலாம் சார். விஜய், டீ போட்டு டீ எல்லாம் வேணாங்க, முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. பண்ணித்தரேன் சார், நானே வந்து கையோட பண்ணித்தரேன். பாத்தியா லட்சுமணா, சகல தலைமையில தூக்கி சாடினால அந்த போஸ் பண்ண வேலையை பாத்தியா? கலரை மாத்தி தச்சு விட்டான். கோபி, இது முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். இதுக்கு மேலேயே நஷ்டம் வரதுக்கு முன்னாடி யார எங்க வைக்கணும், யார வெளியே அனுப்பணும் புரிஞ்சுக்க. சரி மாமா, முதல்ல போய் இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துவாங்க. இத பத்தி எனக்கு என்ன தெரியும்? தெரியாதுல்ல, அப்ப வாயை மூடிட்டு பேசாம இருங்க. நான் பேசாம இருக்கிறது இருக்கட்டும். இதுக்கு யார் காரணம்? போஸ் தானே. உடனே அவனுக்கு போன் பண்ணி வர வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. இந்த அறிவு எங்களுக்கு இருக்கு. அவர் போன் பண்ணியாச்சு, உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருக்காரு. அவரே ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம்? பார்ட்னர் தூங்கிட்டு இருக்காரோ? ஸ்லீப்பிங் பார்ட்னர்ல அப்படிதான் தூங்கிட்டு. கோபி, இதே தப்ப நானோ குமார செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பியா? கேள்வி கேட்டிருப்பல்ல. இதே போஸ்ங்கிறதுனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ போன் பண்ணி அவன் வரலனாக்கா தொழில் மேல அவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுக்க. நான் புரிஞ்சுக்கிறேன், உங்க வேலையை மட்டும் பாருங்க. போட்டு கொடுக்கறதே வேலையை வச்சிட்டு இருக்காம. நீங்க வேற நல்ல கார்மெண்ட்ஸா பாருங்க. இந்த ஆள சூப்பர்வைசரா வச்சிங்க, வழங்கிறோம். லூசு பையன். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த மாதிரி வந்து படுத்தது இல்லையப்பா. கொஞ்சம் தைரியமா இருங்க. இல்ல மாமா, அத்தைக்கு ஒண்ணு ஆகாது. ஏம்மா டாக்டர்மா, டாக்டர்மா என் பொண்டாட்டி எப்படிமா இருக்கா? சொல்லுங்கம்மா. அம்மா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேம்மா, என் பொண்டாட்டி நீங்க எழுந்திருங்க மாமா. டாக்டர் பாத்துப்பாங்க, நீங்க எழுந்திருங்க. பொண்டாட்டிக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்கம்மா. நீங்க இப்படி தளர்ந்துட்டா எப்படி? அத்தைக்கு ஒண்ணு ஆகாது மாமா. நீங்க வாங்க.
பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவா, என் பொண்டாட்டி காப்பாத்தி கொடுங்க ஐயா. இவர்கிட்ட சொல்ற நிலைமையில இல்ல. என்னாச்சு டாக்டர்? மேசிவ் அட்டாக்மா. எவ்வளவு ட்ரை பண்ணியும் முடியல. இன்னும் 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏதாவது பேசணும்னா போய் பேசுங்க. டாக்டர் காப்பாற்ற முடியாது டாக்டர். ஐ எம் சாரிமா. ஐ எம் வெரி சாரி. நீலா, என்னம்மா சொல்லிட்டு போறாங்க? என்னம்மா சொல்றாங்க? நான் வந்து உள்ள பாக்கட்டுமா? இல்ல மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. லீலா, ரவி, நீ தான் பார்த்துக்கணும். இனிமே எல்லாம் நீ என்னம்மா? மீனாட்சி, 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 என்னம்மா இப்படி இருக்கா? நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டு. மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ, மீனாட்சி. ஐயோ, நம்ம அழுதுருக்கலம்மா, என்னம்மா சொன்னா? சார் வாங்க சார். சார் வாங்க சார். முதல்ல வெளியில கூட்ட வேணாம் சார், விட்டுருங்க சார். மேடம் வரக்கூடாது சார். வாங்க சார். ஐயோ, டாக்டர்மா, டாக்டர்மா, என் பொண்டாட்டியை காப்பாத்துங்கம்மா. பாருங்கம்மா, பாருங்கம்மா, எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்துங்கம்மா. ஐயோ, ஐயோ, கண்ணு மூடுறீங்களா? ஐயோ, வாங்க சார். ஐயோ, மீனாட்சி, மாமா, மீனாட்சி, வாங்க சார். மீனாட்சி, மீனாட்சி, மாமா, மாமா, கலங்காதீங்க மாமா. மாமா, மாமா, கொஞ்சம் அமைதியா மாமா. டாக்டர்மா, டாக்டர்மா, என் பொண்டாட்டியை கூட அனுப்பிச்சிருக்குமா? நான் கூட்டு போயிடுறேம்மா. எப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களே? நாங்க என்னங்க பண்ண முடியும்? காலையில கூட்டிட்டு வந்ததா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். கடைசி நேரத்துல வந்ததுனால ஐயோ மாமா, நீங்களே இப்படி இடிச்சு போயிட்டு எங்களுக்கு யார் மாமா ஆறுதல் சொல்லுவா? கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. கொஞ்சம் சார், ஆம்புலன்ஸ் போன் பண்றேன். என்னாச்சு சார்? என்னாச்சு? என்னாச்சு?
அம்மா 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 என்னாச்சுப்பா அம்மா அம்மாவுக்கு என்னாச்சுப்பா அம்மா 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 என்ன பாருமா அம்மா 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 காலையிலேயே கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலான்னு டாக்டர் அம்மா சொன்னாங்கடா. ஐயோ உன்னை கொண்ட படுவாங்க ஆயிட்டேப்பா. அப்பா அப்பா பாரு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா ரவி வந்திருக்கப்பா பாருப்பா. அப்பா ஐயோ ஐயோ சார் 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 ஆம்புலன்ஸ்க்கு அப்பா அப்பா ரவி வந்திருக்கப்பா பாருப்பா. வா ரவிப்பா பாருப்பா. வா அப்பா அப்பா மேடம் விட்டு போறது முடியும் எப்படிவா உங்களுக்கு நேரம் ஆச்சு. ஆம்புலன்ஸ் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவுங்க தரணும்? 1500 ரூபா மேடம். நான் கிளம்புறேன் மேடம். ஐயா கொஞ்சம் வரந்தை கொஞ்சம் தள்ளுமா. ஐயா கொஞ்சம் ஊதுபத்தி வேற என்னென்ன வேணுமோ இந்த நான் பாத்துக்கிறேன் தை. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அண்ணே இதுல போன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. யார் யாருக்கு போன் பண்ணுமோ கொஞ்சம் சொல்லிடுங்க. இதுல சில அட்ரஸ் இருக்கு, அவங்களுக்கு தந்தி கொடுத்துருங்க. போன் தான் இங்க இருக்கம்மா. இங்க இருந்தபடியே வேணாங்க, இந்த அழுகு சத்தத்துக்கு நடுவுல இங்க இருந்து போன் பண்ண வேண்டாம். வெளியில சரி மேம். அம்மா வீட்ல கொஞ்சம் தண்ணி பிரச்சனை, நீங்க தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். கவலைப்படாதம்மா, எல்லாமே நான் பாத்துக்கிறேம்மா. நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு காஃபி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இருமா. என்னடா இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு. சொல்லிட்டா வருது இதெல்லாம். சரி நீங்க கிளம்புங்க. கடை வேலை எல்லாம் கடையை நான் பாத்துக்கிறேங்க. நீங்க போயிட்டு வாங்க அண்ணி. அழாம போயிட்டு வாங்க நீ ப்ளீஸ். என் மேல எவ்வளவு பிரியமா இருந்தாங்க தெரியுமா? என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றது, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பாவம் யாரையும் ஒரு வார்த்தை கடுமையா கூட சொன்னதில்லை அந்த அம்மா. இதெல்லாம் நேரத்தோட போனா நீ போயிட்டு வந்துருங்க. கிளம்பு சார். சரோ அம்மாவையும் கூப்பிடு, வரதானா கூட்டிட்டு போலாம். அத்தை கிளம்புங்க, போயிட்டு வரலாம். இல்லம்மா, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன அத்தை, இந்த நேரத்துல தானே எல்லாரும் போகணும். என்னம்மா பண்றது, எனக்கு தான் உடம்புக்கு முடியலையே. அந்த புண்ணியவதிக்கு வேலை வந்துருச்சு, போய் சேர்ந்துட்டா. எனக்கு எப்ப வேலை வரப்போதோ. ஏத்தே இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இருக்கிறது தானம்மா சொல்றேன். யார்தான் இந்த பூமியில சாஸ்வதம்? வேலை வந்தா போய் சேர வேண்டியதானே. சரி கிளம்பு. வேண்டாம்மா, குழந்தை என்கிட்ட இருக்கட்டும், நீங்க போயிட்டு வாங்க. அம்மா நான் வேணா இவங்க கூட போயிட்டு வரட்டுமா? எதுக்குமா, நீ இப்படி இருக்கும்போது போக கூடாதுமா. அங்கெல்லாம் அவங்க போட்டோம். செல்வம் கடை பாத்துக்கடா. நான் பாத்துக்கிறேங்க அண்ணே. நான் வரலன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகக்கூடிய கொடுப்புன்னு எனக்கு இல்ல. நீங்க போயிட்டு வாங்க.
சம்பந்தி வீட்டுக்காரங்க வராங்க, போய் கூட்டு வாங்க போங்க. சம்பந்தி என்ன செய்யுது? நல்லவங்களுக்கு ஆட்டம் ஆயுசு கொடுக்கறது இல்லை. ஆறுதல் சொல்லி உங்களை சமாதானப்படுத்த முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த வழியை நான் அனுபவிக்கிறேன் சம்பந்தி. அப்பா வயசானவர், அவருக்கு நம்ம ஆறுதல் சொல்லணும். சின்ன பிள்ளை நம்ம மறந்துட்டு இருக்க கூடாது. முடியல சகல, என்னால முடியல. கொஞ்சம் கலக்க கட்டுங்க, தூக்குறது ரொம்ப கஷ்டமா. நான் பாத்துக்கிறேன். அங்க ட்ரம் காலியா இருக்கு, தண்ணி எடுத்து ஊத்துப்பா. கோபி, ஒரு நிமிஷம். எங்க? அடவா. அங்க பாத்தியா? என்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? எதை பத்தி? ஊருக்கு போன் பண்ணப்போ போஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு தனம் சொன்னதா சொன்னல. இங்க என்ன நடக்குது? ஏமாமா, ஒரு ஆளுக்கு எவ்வளவுதான் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் இந்த மாதிரி துக்க காரியத்துக்கு வராம இருக்க முடியுமா? கோபி, நான் அதுக்காக சொல்ல வரல. உடம்புக்கு முடியாத செய்யற வேலையாது. அங்க பாரு, மாங்கன்னு தண்ணி எடுத்து குடங்குடமா ஊத்திட்டு இருக்கான். இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். உடம்புக்கு முடியல எப்படி வேலை பாக்குறான்? இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கோபி, போஸ பத்தி அடிக்கடி போட்டு கொடுக்கறதா நீ நினைச்சிட்டு இருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ போன் பண்ணப்போ போஸுக்கு உடம்பு சரியில்லை, வேலைக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க வந்து எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமே தான் சொல்றேன். கண்ணு இருக்கு பாத்துக்க, புத்தி இருக்கு புரிஞ்சுக்க.
சம்பந்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற கடைசி காலத்தையும் நிம்மதி இல்லாம தான் கழிக்கிறவனு கடவுள் நினைச்சா போறாங்க. ஒரு தங்கமான மாமியார் இந்த கோலத்துல பார்க்க கூடாதுதான் என் பொண்ணு முதல்லயே போய் சேர்ந்துட்டோம் போல் இருக்கு. முதல்ல உங்க பொண்ணு இப்ப இவன் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு எந்த தெரியலையா. கொல்லி வைக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம். என்னடா குழப்பம்? அதி முடியெடுக்கணும். லீலா மாசமா இருக்கிறதுனால அதை செய்ய முடியாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா மீசையில கொஞ்சம் ரோமம் கிருதால கொஞ்சம் ரோமம் எடுத்துட்டு காரியத்தை செய்வாங்க. போய் அவங்ககிட்ட சொல்லுவோம். சரி மாமா, அப்ப நம்ம நீர்மால இருக்க செய்வோம். சரி பா. சமந்தி சுதாரிச்சுங்க. மெதுவா உட்காருங்க. அழாதீங்க அழாதீங்க. அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க. என்ன பண்ற சமந்தி? இதெல்லாம் நம்ம கையில இருக்குது. மேல இருக்கிற ஆண்டவன் ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் சம்பந்தி. சில பேரை முன்னால கூப்பிட்டுக்கிறான், சில பேரை பிற்பாடு கூப்பிடுறேன். இந்த வருஷம் தாங்க நம்மளை இம்சப்படுத்துது. சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள முன்னால கூப்பிட்டுறான். அவங்க கூடவே நமக்கும் போயிடணும்னு தோணுது. போக முடியுதா? முடியலையே. நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிறீங்களான்னு தெரியல சம்பந்தி. சத்தியமான பேச்சு ஐயா. நீங்க கேட்கறது சத்தியமான பேச்சு. நாம எல்லாருமே அதான் செய்துட்டு இருக்கிறோம். மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிறோம். நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க சாவுக்கு போய் துக்கம் விசாரிக்கிற சம்பிரதாயத்தை இதுக்காகத்தான் வச்சிருக்காங்கன்னு தோணுது. அடே, அவனுக்கு ஏற்பட்ட துக்கம் எப்ப வேணா உனக்கு ஏற்படலாம்டா. அந்த நேரத்துல உன்னை சமாதானப்படுத்திக்க முடியாம பைத்தியம் முடிச்சு அலைவ. அப்போ உனக்கு பக்குவம் வேணும்னா மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பழகிக்கங்கிறதுக்காக இதை ஏற்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க.